ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சோபிதாவோட நடிப்புல வெளியான சீக்காட்டிலோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு நியூஸ் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த வேலை பிடிக்காதனால அவங்க வெளியே வந்துடுறாங்க. அதே நேரத்துல அந்த ஊர்ல தொடர்ந்து ஒரு சைக்கோ கில்லர் வந்து கொலை பண்ணிக்கிட்டே வரான். பொண்ணுங்களை ரேப் பண்ணி ரொம்ப ப்ரூட்டலா கொலை பண்றான். அதே நேரத்துல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டையும் அதே மாதிரி ப்ரூட்டலா ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறான். அதனால ஹீரோயின் வந்து எப்படியாவது இந்த கிரிமினலை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு பிராட்காஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த வில்லனை பத்தின உண்மை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்ல வராங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த சைக்கோ கில்லரும் தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டே வரான். கடைசியில ஹீரோயின் வந்து எப்படி அந்த சைக்கோ கில்லரை கண்டுபிடிச்சாங்க, போலீஸ்காரங்களா சேர்த்து சோபிட்டாக்கு ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா, கடைசியில என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் சரண் வந்து ஒரு கிரைம் த்ரில்லரை எப்படி கொண்டு போகணுமோ அதை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கொலைகளை காமிச்சதா இருக்கட்டும், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த காட்சியெல்லாம் நம்ம டைரக்டர் சூப்பரா காமிச்சிருக்காரு. அதே மாதிரி சோபிதாவும் அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த கேதர் பண்ற அந்த நியூஸா இருக்கட்டும், அந்த கிரைம் சீன்ல நடந்த அந்த எவிடன்ஸை காட்டினதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டைரக்டரும் சரி, சினிமாட்டோகிராஃபரும் சரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சோபிதா வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனா அமைஞ்சிருக்காங்க. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த சைக்கோ கில்லர் கொலை பண்ற அந்த காட்சியை காமிச்சதா இருக்கட்டும், அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீனை காமிச்சதா இருக்கட்டும், அது எல்லாமே பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ்ல எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்டும் இருக்கும். அதுக்கு நம்ம சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த டார்க் ரூம்ல ஒரு ஷாட் வச்சிருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. கடைசி போலீஸ்காரங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட், அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி ஒன்று கிடைக்கும். கடைசியில இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணும்போது அந்த சைக்கோ கில்லரை அவங்க எல்லாருமே அந்த ரியாக்ஷனை சூப்பரா காமிச்சிருப்பாரு டைரக்டர். படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனா அமைஞ்சது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். எதுக்குன்னா படத்துல பெருசா பாட்டுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலேயே கேட்கறதுக்கும் சரி, அது விஷுவலா பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. டைரக்டர் சரண் வந்து இந்த கதையை நல்லா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த எமோஷனு, ரொமான்ஸு, இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீனு அது எல்லாமே நல்லாவே காமிச்சிருக்காரு. முக்கியமா சோபிதாவும் போலீஸ்காரங்களும் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற அந்த காட்சியெல்லாம் காமிச்சது சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி படத்துல டைரக்டர் வந்து ஒரு பொண்ணு நினைச்சா எதுனாலும் பண்ணலாம் அப்படின்னு அந்த சொல்ற கருத்தை டைரக்டர் ஸ்ட்ராங்கா காமிச்சிருக்காரு. எதுக்குன்னா ஹீரோயினுக்கு சின்ன வயசுலயே தியேட்டருக்குள்ள வச்சு சில சம்பவம் மாதிரி நடந்திருக்கும். அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பெருசா கண்டுக்கிறாம ஒரு பொண்ணு நினைச்சா எதுனாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற அந்த கருத்தை டைரக்டர் சூப்பரா கடைசி கிளைமேக்ஸ்ல வச்சு முடிச்சிருக்காரு. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு பாக்குறதுக்கு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அந்த சைக்கோ கில்லர் கொலை பண்றது வந்து கொஞ்சம் ராவா, ப்ரூட்டலா இருக்கும். அத நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படம் ஓடிடி தளமான Amazon Primeல தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல லிப்சிங் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்கு. இந்த 2 மணி நேரம் 10 நிமிஷத்துல நம்ம எங்கேயுமே லேக் ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு டைரக்டர் கதைய நல்லா கொண்டு போயிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 10க்கு 8.3 குடுக்கலாம். இந்த படத்த தாராளமா வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.